இது 4வது பகுதி. ஏற்கனவே 3 வீடியோ வந்து 8th சோசியல்ஸ் புக்கில் இருக்கிற மக்களின் புரட்சி அப்படின்ற பாடத்தில் போட்டிருக்கேன். இதுக்கு முந்தின 3 வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து 4வது பகுதி, பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. இச்சூழ்நிலையில் சிவகங்கையின் மருதுபாண்டியர் அருகில் இருந்த பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினர். அதாவது மருதுபாண்டியர் பக்கத்தில் இருக்க இதில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சிவகங்கையோட மருதுபாண்டியர் வந்து பக்கத்தில் இருக்க பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒன்றை உருவாக்குறாங்க. இந்த கூட்டமைப்பு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அது திருச்சிராப்பள்ளி அறிக்கை என அழைக்கப்பட்டது. அதாவது இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. அது என்னென்னா, அதனோட பேர், அந்த பிரகடனத்தோட பேர் என்ன, திருச்சிராப்பள்ளி அறிக்கை என அழைக்கப்பட்டது. கட்டபொம்மன் இந்த கூட்டமைப்பின் மீது ஆர்வத்துடன் இருந்தார். இந்த கிளர்ச்சி கூட்டமைப்பில் இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது கட்டபொம்மன் தனது செல்வாக்கை செலுத்த முயன்றாலும் கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார். அதாவது என்ன பண்ணுறாரு, தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாரு. யார்? மருதுபாண்டியர். அப்போ வந்து அவங்க வந்து அந்த கூட்டமைப்பு வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. அதனோட பேர் வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை. இப்போ இந்த கூட்டமைப்பில் வந்து சேராத பாளையம் வந்து சிவகிரி பாளையம். அந்த சிவகிரி பாளையத்து மேலே யார் படையெடுத்து போகிறாருன்னா கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார். சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு கம்பம் கட்டுவராக இருந்ததால் கம்பெனி கட்டபொம்மனின் சிவகிரி மீதான படையெடுப்பு தங்கள் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதினர். அப்போ என்ன பண்ணுறாங்க, சிவகிரி பாளையக்காரர் வந்து யாருக்கு கப்பம் கட்டுவராக இருந்தாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு. எனவே கம்பெனியின் படைகள் பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி செல்ல ஆணையிட்டது. இப்போ என்ன பண்ணுறாரு, சிவகிரி இது வந்து கட்டபொம்மன் வந்து படையெடுத்து போகிறாரு. ஆனால் அவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டுறதுனால அவங்களுக்கு ஆதரவாக யார் வரானா, கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க வந்து தன்னோட படையை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போகிறாங்க. கட்டபொம்மன் மீது படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல். 1799 செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார். அப்போ 1799 தான் செப்டம்பர் 5ஆம் நாள். இந்த தேதியும் வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கட்டபொம்மன் மேலே படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போகிறதுனா மேஜர் பானர்மேன். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார். ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து செய்தி தொடர்புகளையும் துண்டித்தது. கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். அதாவது கல்லர்பட்டியில் யாருன்னா, சிவசுப்பிரமணியம். கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் இப்போ எங்கே கைது செய்யப்படுறாருன்னா, கல்லர்பட்டி. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். களப்பூர் காடுகளில் மறைந்திருந்து கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செய்து, அப்போ என்ன பண்ணுறாங்க, சிவசுப்பிரமணியத்தை எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, கல்லர்பட்டியில். அந்த போரில் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போகிறாரு. புதுக்கோட்டைக்கு போய் களப்பூர் காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்காரு. அங்கே இருந்த கட்டபொம்மனை யார் கண்டுபிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்குறதுனா, அந்த புதுக்கோட்டை ராஜா வந்து விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செஞ்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. கம்பெனியிடம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்த பிறகு பானர்மேன் கைதிகளை பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்து சென்று ஒரு விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றிறாங்க. பானர்மேன் வந்து கைதிகளை எங்கே அழைச்சிட்டு போகிறான்னா, பாளையக்காரர்களோட அவைக்கு. அங்கே கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு எல்லாருக்குமே மரண தண்டனை விதிச்சிட்டாரு. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார். சிவசுப்பிரமணியம் வந்து எங்கே தூக்கிலிடப்படுறான்னா, நாகலாபுரம். அக்டோபர் 16ஆம் நாள் பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். சிவசுப்பிரமணியன் தூக்கிலிட்ட பின்னாடி அக்டோபர் 16ஆம் தேதி பாளையக்காரர் அவை முன்னாடி கட்டபொம்மனை வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 17, 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இப்போ கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கயத்தாறு. வருஷம் வந்து 1799 அக்டோபர் 17. இவ்வாறான கட்டபொம்மனின் வீரம் பற்றி பல நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இன்றும் பெருமையாக கூறுகின்றன. அவை அவருடைய நினைவை மக்களிடையே நீங்காமல் வைத்திருக்கின்றன. வேலு நாச்சியார்.
சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார் ஆவார். இவர் 16ஆம் வயதில் சிவகங்கையின் ராஜா முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். சிவகங்கையோட ராணி வேலு நாச்சியார் 16 வயசில் சிவகங்கையோட ராஜா முத்து வடுகனாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன. பிரிட்டிஷ் படைகளும் ஆற்காடு நவாப்பும் எப்போ சிவகங்கையின் மீது போர் தொடுக்கிறாங்கன்னா 1772. அப்படை முத்து வடுகநாதரை காளையார் கோவில் போரில் கொன்றது. இப்போ ஆற்காடு நவாப் படையும் பிரிட்டிஷ் படையும் இந்த முத்து வடுகநாதரை எங்கே கொல்றாங்கன்னா காளையார் கோவிலில். அங்கே நடந்த போரில் முத்து வடுகநாதர் இறந்துடுறாரு. காளையார் கோவில் போரில் கொண்டது. வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, ராணி வேலு நாச்சியார் தப்பிச்சு தன்னோட மகளோட போய் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாட்சின்ற இடத்துல கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தனது நுண்ணறிவு படைப்பிரிவின் உதவியுடன் கண்டறிந்தார். பின்னர் தனது நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு தன்னோட ஆயுதங்களை எங்கே சேமித்து வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சி தன்னோட படைத்தளபதி குயிலின்றவரால் அவங்க அந்த ஆயுதம் வச்சிருக்க இடத்துக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை தாக்குதல் பண்ணுறாங்க. அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டு அந்த ஆயுதங்கள் இருக்கிற இடத்தையும் அழிச்சிடுறாங்க. மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். அப்போ ராணி வேலு நாச்சியார் யாரோட உதவியோட சிவகங்கையில் திரும்பவும் ராணியாக முடிசூட்டிக்கிறாங்கன்னா மருது சகோதரர்களோட உதவியோட. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி யாருன்னா வேலு நாச்சியார். இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுகிறார். இவரை தமிழர்கள் எப்படி கூப்பிட்றாங்கன்னா வீரமங்கை, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என குறிப்பிடுகிறார்கள்.